ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான், அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோடில் வந்து ஸ்டார்டிங்கே குமரன் கங்கா அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கங்காவோடைய அந்த ஆறுதல் சொல்கிற விஷயம் குமரனுக்காக அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக அவருக்கு வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து ஆஃபர் கிடைக்குது, ஒரு ஹீரோவை ரிப்ளேஸ் பண்ணி இவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு கேமியோ மாதிரி அவர் கொடுத்துட்டு இப்படியே இந்த போர்ஷனை முடிக்கிறாங்களா, அதர்வைஸ் டெய்லரிங் ஃபீல்டில் முன்னேற மாதிரி காமிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எல்லாமே டீம் கையில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு நம்ம விஜய் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன் இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நானே வந்து ரீசெண்ட் டைம்ஸாக சொல்லிட்டு இருக்கேன், இப்போ காவேரியோட லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி அவங்களுடைய காஸ்ட்யூம், அந்த சில்க் காட்டன் சுடிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பார்த்து அதாவது விஜயே அவங்கள வந்து ரசிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கை பார்த்து படிக்கும்போது என்னதான் பார்த்து சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை எதிர்பார்த்தது வந்து அழகாக வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே அவர் வந்து ட்ரஸ்ட்டை பற்றி ஒரு கோட் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஒருத்தியான பர்சனை பார்த்துறீங்களா அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ காவேரி மேலே அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கு அப்படின்றதுமே இன்றைக்கி அழகாக காமிச்சிருந்தாங்க. அதை விட நம்ம விஜய்க்கு காவேரி மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பாஸ்வேர்டை கொடுத்து மொபைலே வந்து அந்த அவருக்கு வந்து மெசேஜை ஓப்பன் பண்ணி ஈவன் மெயிலெலாம் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஓகே. இப்போ நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் சடனாக வந்து ஒரு ஃபோல்டர் காமிச்சாங்க வெண்ணிலா அப்படின்னு போட்டு, அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. கடைசியாக டெலிட் பண்ணுறதுக்குள்ளேயே அதை வந்து டெலிட் பண்ணாமலே போயாச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது அந்த ஃபோல்டரை வெண்ணிலாவுடைய பிக்சரை நம்ம காவேரி வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மேபி அது மாதிரி ஒரு சீன் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அவங்க அந்த மெயிலெலாம் பார்த்து முடித்த பிறகு அந்த வெண்ணிலா ஃபோல்டரை பார்த்து ஷாக் ஆகி ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கமும் இருக்குது. பிகாஸ் விஜய் வந்து அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அந்த க்யூரியாசிட்டி யாரை தான் விடும். பிகாஸ் வெண்ணிலான்னு ஃபோல்டர் போட்டிருக்கு, அவங்கள பார்க்கணுன்னு இவங்களுக்கு வந்து ஆசையாகவுமே இருக்குது. அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அதுக்குள்ளே விஜய் கூப்பிட்டாரு. இப்போ கண்டிப்பாக அப்கமிங்கில் இவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு போயிட்டு செம்ம ஷாக் ஆகி இவங்க தான் அவங்களா அப்படின்னு சொல்லி ஹோமுக்கு போயிட்டு இவங்களே வந்து அவங்கள கொண்டு வர மாதிரி காட்ட போகிறாங்களா, இல்லை வந்து விஜய்வே கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு ஷாக் மூமெண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. பிகாஸ் இன்றைக்கி 394th எபிசோடு, இன்னும் ஒரு 6 எபிசோட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்கு. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீக் சண்டே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த சண்டேவே நான் அதை தான் சொல்லியிருந்தேன், ஹை வோல்டேஜ் ப்ரோமோ வரும்னு. பட் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச அந்த 400th எபிசோடில் அந்த பிக் எபிசோடாக கொண்டு வரதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை